students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 16th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: for loop, range function, iterating by sequence index, else statement with for loops. A for loop is used for iterating over a sequence, that is either a list, a tuple, a dictionary, a set or a string. அதாவது நம்ம லூப்பிங்லே வந்து இன்னைக்கு கிளாஸ்ல for loop பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ for loop அப்படின்றது என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ரிப்பீட்டடா யூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லூப் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா for loop அப்படின்றது. This is less like the for keyword in other programming languages and works more like an iterator method as found in other object-oriented programming languages. So இந்த for loop அப்படின்றது என்ன அப்படின்னா நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ஆப்ஜெக்ட்-oriented programming languagesல அதனோட யூசேஜ் அப்படின்றது அதிகமா இருக்கும். Types: range function, iterating by sequence index, else statement with for loops. For loop. So syntax எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா for, iterator in sequence, statement. So flow chart எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னன்னா has loop reached last item. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய n வேல்யூஸை ரீச் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ நம்ம கொடுத்த n வேல்யூஸ் ரீச் ஆயிடுச்சோ தென் உங்களுக்கு ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. month equal to Jan, Feb, March. For A in months, print A. ஸோ அவுட்புட்ல Jan, Feb, March. அதாவது month அப்படின்ற வேரியபிள்ல நம்ம Jan, Feb, March அப்படின்ற வேல்யூஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது இந்த மந்த் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஏ அப்படின்ற ஒரு சிங்கிள் கேரக்டர் வந்து வேரியபிளா டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ பிரிண்ட் ஏ அப்படின்னு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூஸ் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிடலாங்களா? ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் போயிட்டு ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட்ல பாருங்க Jan, Feb, March நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் range function. The range function returns a sequence of numbers starting from 0 by default and increments by 1 by default and stops before a specified number. ஸோ range function அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு கொடுத்துருவோம். அதே மாதிரியே இன்க்ரிமெண்ட் வேல்யூ பை 1ன்னு கொடுத்துருவோம். நம்ம n வேல்யூஸ் என்ன கொடுக்குறோமோ அந்த n வேல்யூஸை ரீச் ஆகுற வரைக்கும் நமக்கு வந்து அந்த லூப்பிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஸோ சின்டாக்ஸ்ல ரேஞ்ச், ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் அப்படின்றது தான் வந்து இதுக்கான சின்டாக்ஸ். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. ஃபார் I in range of 5, print I end equal print. அவுட்புட்ல 0, 1, 2, 3, 4 பிரிண்ட் ஆகும். அதாவது I வேல்யூ வந்து நமக்கு 0 யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது நமக்கு n வேல்யூ 5 ரீச் ஆகுற வரைக்கும் இந்த லூப்பிங் வந்து கண்டினியூ ஆகணும்ன்றது தான் இந்த ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேமை .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரன் கமாண்ட்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அவுட்புட் பாருங்க 0 1 2 3 4 நமக்கு டிஸ்பிளே பண்ணதுங்களா. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் iterating by sequence sentence. An alternative way of iteration through each item is by index offset into the sequence itself. Here we took the assistance of the length built-in function which provides the total number of elements in the tuple as well as the range built-in function to give us the actual sentence to iterate over. So iteration method என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரை சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் நம்ம இண்டெக்ஸ் பேஜ்ல இருந்து எடுத்து டிஸ்பிளே பண்ண வைப்போம். சரிங்களா. ஸோ ப்ரோக்ராம் பாருங்க. ஃப்ரூட்ஸ்ல பனானா ஆப்பிள் மேங்கோன்னு இருக்கு. ஃபார் இண்டெக்ஸ் இன் ரேஞ்ச் லெங்த் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்கோம். பிரிண்ட் கரண்ட் ஃப்ரூட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் பிரிண்ட் குட் பைன்னு இருக்கு. ஸோ கரண்ட் ஃப்ரூட்ல என்னென்ன இருக்குன்னா பனானா ஆப்பிள். ஸோ இண்டெக்ஸ் நம்ம என்னன்னு கொடுத்துருக்கோம்னா கரண்ட் ஃப்ரூட்னு கொடுத்ததுனால கரண்ட் ஃப்ரூட் பனானா, கரண்ட் ஃப்ரூட் ஆப்பிள், கரண்ட் ஃப்ரூட் மேங்கோ, குட் பை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. கரண்ட் ஃப்ரூட் பனானா, கரண்ட் ஃப்ரூட் ஆப்பிள், கரண்ட் ஃப்ரூட் மேங்கோ, குட் பை நமக்கு டிஸ்பிளே பண்ணுதுங்களா. நெக்ஸ்ட் else statement with for loop. If the else statement is used with a for loop, the else lock is executed only if for loops terminates normally and not by encountering break statement. If the else statement is used with a while loop, the else statement is executed when the condition becomes false. Next, forலயே வந்து நம்ம else statement யூஸ் பண்றோம். சரிங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தது அப்படின்னா பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணும். எல்ஸ் அப்படின்னும் போது நமக்கு நார்மலான பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் விட்டு நம்மளுடைய கண்டிஷன்ஸ் வந்து வெளியே வந்துடும். சரிங்களா. ப்ரோக்ராம் பாருங்க. I equal to 0 while I is less than 5, I plus equal to 1, print I equal to I. Else print else block is executed. So output la I equal to 1, I equal to 2, I equal to 3, I equal to 4, I equal to 5, else block is executed display பண்ணும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. பைத்தான் டீபக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. I equal to 1, 2, 3, 4, 5 else block is executed display பண்ணுதுங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கிளியரா பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you students.